எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இனி உருளைக்கிழங்கு வறுவலை செய்ய போகிறோம். சிம்பிளாக அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்குது. தோசைக்கல் வச்சாச்சு. இது மாதிரி செஞ்சிங்கன்னா தயிர் சாப்பாட்டுக்கு, சாம்பார் சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டு செஞ்சு நல்லாயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக அப்படியே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்படியே எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு போட்டு அதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. இந்த பருப்பு எடுத்து இந்த எண்ணெயிலே அப்படியே கொஞ்சமாக கடலைப்பருப்பு கடுகு போட்டு அப்படியே பொரிய விடலாங்க. இதெல்லாம் சிம்பிளாக வீட்டில் உருளைக்கிழங்கு இருந்தால் போதும். நேக்ஸு கடைக்கே போக வேண்டியது இல்லைங்க. டக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு நேக்ஸுங்க. இது மாதிரி சாம்பார் தயிர் சாப்பாத்தி ரொம்ப சூப்பராக இருக்குது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா வெயிலில் வெளியவே போக முடியாது. அதனால நம்ம சொல்ல சத்துணி வீட்டில் கொள்ள வச்சு இது மாதிரி நேக்ஸ்ட்டு செய்யலான்னு. கடலைப்பருப்பு கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ என்ன பண்ணலான்னு ஒவ்வொரு உருளைக்கிழங்கா சீவி வச்சது அப்படியே தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா மீன் ரோஸ்ட் மாதிரி இருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்க. இது மேலே என்னன்னா கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. சிக்கன் மசாலா கொஞ்சமாக அப்படியே ஒரு ஸ்பூனாக தூவி வச்சுக்கலாங்க. இப்போ மிளகாத்தூள் அடுத்து சிம்மிலே வச்சுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் அப்படியே திருப்பி விடலாங்க. அந்த காரெல்லாம் போட்டு சொன்னோம்னா அந்த டேஸ்ட்டுக்காக அப்படியே திருப்பி போடுங்க. கொஞ்சமாக அப்படியே ஆயில் ஊற்றிக்கலாங்க. இது எண்ணெயும் பொரிச்சு எடுக்கலாம். எண்ணெய் வெறும் எண்ணெயாக இருக்குது. அதனால தான் நம்ம இப்போ தோசைக்கல்லை போட்டு எடுக்க போகிறோம். இது மாதிரி கொஞ்சமாக தோசைக்கல்லை போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாம். இது லேசாக இருக்கிறதுனால சீக்கிரமாக தோசைக்கல்லை போட்டாவே நல்லா வெந்து வந்துடுங்க. அதுக்காக நம்ம தோசைக்கல்லையே போட்டு எடுக்க போகிறோம். இது மாதிரி திருப்பி போடுங்க. பாருங்கள், நல்லா தோசைக்கல்லையே வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்துக்கலாம். இன்னும் மீதி இருக்கிறதெல்லாம் அப்படியே போட்டு எடுத்துக்கலாங்க. தோசைக்கல் வறுவல் எண்ணெயில் முக்கி எடுத்த வறுவல். இது தயிர் சாப்பாட்டுக்கு, புளியோதரைக்கு எல்லாரும் தொட்டுக்க நல்லாயிருக்கு. இது மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எது நல்லா இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.